என்னது ஒரு சவரம் தங்க 1,50,000 நெருங்கிடுச்சா? இனிமே நகை கடைக்கு நகை வாங்க போறதுக்கு பதிலா நகை கடைக்கு போயிட்டு விசிட்டிங் கார்டு மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியதுதான் போல. இந்த ஏற்றத்திற்கு காரணம் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே நடக்கிற பிரச்சனை. பல நாடுகளுடைய வங்கிகள் தற்போது தங்கத்தை அதிக அளவு வாங்கி கூச்சின்னு இருக்கு. டாலரோட மதிப்பு குறையும் போது தானாவே தங்கத்தோட ரேட்டும் அதிகமாயினே போகும். அதாவது உலகம் குழப்பத்துல இருக்கும் போது எல்லாரும் சேஃபா தேடி ஓடுற இடம் எதுன்னா தங்கம் மட்டும்தான். 2-3 நாளா தங்கத்தோட ரேட்டு குறைஞ்சிட்டே வருது. இனிமே தங்கம் குறையுமா ஏறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா 2026க்குள்ள இந்த தங்கத்தோட ரேட்டு 30% அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இப்பவே உங்களுக்கு தங்கம் வாங்கணும்னு ஐடியா இருந்தா டிஜிட்டல் தங்கம் மூலியமாவோ இல்லனா கோல்டு சேவிங்ஸ் மூலியமாவோ நீங்க தங்கத்தை இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வைங்க, மொத்தமா வாங்காதீங்க. தங்கத்தோட ரேட்டை யார் எவ்வளவு தூரம் ஏத்துனது அப்படின்ற வீடியோவை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அந்த லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு உங்ககிட்ட தங்கம் இருந்தா நீங்க தான் ராஜா, இல்லனா அடுத்த முகூர்த்தத்துக்கு நம்ம கவரிங் கடையில சந்திப்போம். இந்த வீடியோ நகை பிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே சமயம் வேலவன் மல்டி விலாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.